நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க வழக்கம் போல் வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு வழக்கம் போல் நான் சொல்கிறது எல்லாம் என்னென்னா, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக பாருங்கள். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் டேக் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபைலும் சரி, உங்களுக்கு வந்த ஃபைலும் சரி, அதை ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். நீங்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன ஃபைலை அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க, டேக் வடிவத்தில் பிரிச்சுருக்காங்க. ஃபோட்டோ, வீடியோ, லிங்க், ஜிஃப், அதுக்கப்புறம் ஆடியோ, டாக்குமெண்ட், இந்த மாதிரி தலைப்புகளில் ஒரு டேக் வடிவத்தில் பிரிச்சுருக்காங்க. ஈஸியாக அந்தந்த டேகை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். அதாவது நீங்கள் யாருக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். ஈஸியாக சர்ச் பண்ணிடலாம், டேக் வடிவத்தில் சர்ச் பண்ணலாம். வீடியோ அப்படி தான், லிங்க், ஜிஃப், ஆடியோ, டாக்குமெண்ட், இதெல்லாம் எங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக வழக்கம் போல் வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்தலாம் அந்த வாட்ஸ்அப் டேக் எங்கே இருக்குன்ட்டு. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபோனில் கூடிய வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். நண்பர்களே, என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டில் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் கிளாஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து சர்ச் கிளாஸை வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த சர்ச் கிளாஸை கிளிக் பண்ணோன்னா என்ன மாதிரி செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கவனிக்கலாம். நான் சர்ச் கிளாஸை ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது நான் டேப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் கிளாஸை வந்து நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான டேக் இருக்குது. இதில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், லிங்க், ஜிப்ஸ், ஆடியோ, டாக்குமெண்ட். ஸோ இதில் வந்து நான் ஃபோட்டோஸ் டேக்கை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் டேக்கை வந்து நான் டேப் பண்ணிட்டேன். டேப் பண்ணதுக்கு அப்புறம் நான் அனுப்பின ஃபோட்டோவும் சரி, என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்த ஃபோட்டோவும் சரி, எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டமாக இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்க, இதோட லே அவுட்டை கூட நீங்கள் மாற்ற முடியும். இந்த சர்ச் கிளாஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு எக்ஸுக்கு முன்னாடி ஒரு 3 லைன் இருக்குது பார்க்கலாம். அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக இதோட இந்த கிரிட் லே அவுட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நான் இப்போ இதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோவை நான் டெலிட் பண்ணிட்டேன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளர்ராக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிளர்ராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து மறுபடியும் ரீட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ பிளர் இல்லாமல் உள்ள ஃபோட்டோ இருக்கும் பாருங்க, அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது பிளர் இல்லாமல். இந்த ஃபோட்டோ வந்து நான் ஒரு இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த ஃபோட்டோ நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது டேரெக்டாக என்ன ஆகும்னா, நான் எங்கே ஷேர் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்டில் போய் இந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆகும். செமல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபோட்டோ டேக்கில் போயிட்டு ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணணும்னா நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை நான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ணால் கூட அந்த ஃபோட்டோவும் சரி, வீடியோவும் சரி, லிங்க்கும் சரி, ஜிப் ஃபைலாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஆடியோவாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலமா அந்த ஃபைல் டைரெக்டாக நீங்கள் எங்கே ரிசீவ் பண்ணீங்க இல்லைனா எங்கே நீங்கள் அனுப்புனீங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸில் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடை நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் சர்ச்சில், அதாவது வாட்ஸ்அப் டேக் மூலமா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட முடியும். சமல நீங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. வாட்ஸ்அப் டேகை பயன்படுத்தி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.